Day 8. The tricky timetable. கிருஷ்ணா ஃப்ரெஷ் மைண்டோட மார்னிங் ஜாலியா ஸ்கூலுக்கு போறான். அப்ப அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து நாளைக்கு குவிஸ் காம்படிஷன் நடக்குதுன்றத இன்ஃபார்ம் பண்றாங்க. கிருஷ்ணாக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட். ஏன்னா கிருஷ்ணாக்கு ஜென்ரல் நாலேஜை கத்துக்கிறதும் நமக்கு எந்த அளவுக்கு ஜென்ரல் நாலேஜ் தெரியுதுன்றத டெஸ்ட் பண்றதும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நேம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா நாளைக்கு அவனுக்கு ஹோம் ஒர்க் இருக்கு, சயின்ஸ் ப்ராஜெக்ட் இருக்கு, ஈவினிங் ஃபுட்பால் ப்ராக்டிஸ் கூட இருக்கு. இவ்வளோ இருக்கே, நம்ம குவிஸ் காம்படிஷனுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணுமே, நம்மளால முடியுமான்னு யோசிக்கிறான். பட் நம்மளாலையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மேம் கிட்ட போய் ரொம்ப ஆர்வமா நேம் கொடுத்துட்டு வந்துடுறான். இருந்தாலும் அவனுக்கு ஒரு பயம். நமக்கு இவ்வளோ விஷயம் இருக்கே, நம்மளால பண்ண முடியுமான்னு. ஏன் அபி, இந்த மாதிரி உனக்கும் நிறைய விஷயம் இருந்தா என்ன பண்ணுவ? பயப்படுவியா? இனிமே பயப்படக்கூடாது. ஓகே, அம்மா எப்படின்னு சொல்லி தரேன். கிருஷ்ணா ரொம்ப பயந்தான். அப்புறம் அவனே யோசிச்சான், நம்ம பயந்துகிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமா ஒரு நோட் புக் எடுத்து எழுதுறான். நமக்கு என்னென்ன விஷயம் பண்ணணும், நமக்கு எவ்வளவு நேரம் இருக்கு, எதை ஃபர்ஸ்ட் பண்ணணும், எதை செகண்டா பண்ணணும்ன்றத ரைட் பண்றான். ரைட் பண்ணி முடிச்சுட்டு அவன் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அவன் ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் ஹோம் ஒர்க் பண்ணலான்னு யோசிக்கிறான். ஏன்னா நம்ம டெய்லி ஹோம் ஒர்க் கரெக்டா பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹோம் ஒர்க்கை எழுதி முடிச்சிடறான். நெக்ஸ்ட் குவிஸ் காம்படிஷனுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றான். தென் சயின்ஸ் ப்ராஜெக்டை முடிச்சிடறான். அப்புறம் ஜாலியா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம ஃபுட்பால் பிராக்டிஸ்ல போய் ஜாலியா விளையாண்டுட்டு வரான். நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ் மைண்டோட ஸ்கூலுக்கு போய் குவிஸ் காம்படிஷன்லயும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றான். அப்ப கிருஷ்ணா அவனே ஃபீல் பண்ணிக்கிறான், ரொம்ப ப்ரௌடா. பரவாயில்லையே, இவ்வளவு விஷயம் இருந்தாலும் நம்ம ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையுமே நம்ம கரெக்டா முடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றான். ஏன் அப்படி இதே மாதிரிதான் நீயும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அது ஒரு டைம் டேபிள் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் கொடுக்கணும், எதுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்ன்றத வரிசையா நம்ம ரைட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். நம்ம பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா எந்த விஷயத்தையுமே பண்ண முடியாது. புரியுதா அபி? இதாங்க நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லி தரணும். குழந்தையா இருக்கும் போதே இந்த மாதிரி ஸ்டோரிஸ் உங்க குழந்தைங்களுக்கும் நீங்க ஷேர் பண்றதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஷேர் டு த பேரண்ட்ஸ் ஹூ நீட் டு see this.